இது பாத்தீங்கன்னா இந்த கருவி இங்கேருந்து நம்ம ரத்த குழாய் மூலியமா எடுத்துட்டு போயிட்டு இந்த ரத்த குழாய் மூலியமா இந்த கருவிடி போயிட்டு இதயத்துல இந்த இடத்துல கொண்டு போய் அந்த வேல்வ் வந்து இந்த இடத்துல பொருத்தி இருக்கும். இது மூலியமா அப்படியே இம்ப்ளான்ட் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். இது வந்து டாவிங்கிற ப்ரொசீஜர். ஸோ இந்த எல்லாமே இந்த ரத்த குழாய் மூலியமா போய் இதயத்துல பொருந்துறது. இது டாவிங்கிறது பேர். அது பாத்தீங்கன்னா வேல்வ் வந்து இதுதான் அந்த வேல்வு. இது பாத்தீங்கன்னா இந்த நமக்கு இதயத்துல உள்ள வேல்வு. இது இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது தான் அந்த வேல்வு. மெட்டலோட சேர்த்து உள்ள கொண்டு போய் பொருத்திடுவாங்க. இது பேரு டாவின்னு பேரு. ஸோ இதுவுமே இதுல இம்ப்ளான்ட் ஆகி உள்ள கொண்டு போய் உள்ள தள்ளிட்டு வெளியில வரலாம். இது வந்து டாவின்னு பேரு. இன்னொன்னு பேஸ் மேக்கர். பேஸ் மேக்கருங்கிறது பாத்தீங்கன்னா இது இதயத்துல அந்த காலத்துல நான் என்ன சொன்னேன்னா இங்கதான் பேஸ் மேக்கர் இந்த பெருசா உள்ள கருவி ஆப்ரேஷன் பண்ணி இதை இங்க வைக்கிறது. பட் இப்ப நவீனமா இந்த ஒரு புல்லட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இங்க ஒரு புல்லட் இங்க ஒரு புல்லட், 2 புல்லட்டா கொண்டு போய் அப்படியே உள்ள கொண்டு போய் வைக்கிறது. இது வந்து பேஸ் மேக்கர். இந்த 2 ப்ரொசீஜருமே அம்மாவுக்கு வந்து வித்தவுட் ஆப்ரேஷன்ல நம்ம பண்ணியிருக்கோம். இது பண்ண பிறகு அவங்களுக்கு இவங்க என்ன காரணத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா மயக்கம், ஒரு 5-6 வாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க கான்சியஸே இல்லாம. ஸோ இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கும்போது டயக்னோசிஸ்ல ஒன்று பேஸ் மேக்கர் ப்ராப்ளம் இருந்தது, இன்னொன்று வந்து அயோட்டிக் வேல்வு சுருங்கி இருந்தது. அது பேர் சிவியர் அயோட்டிக் ஸ்டீனோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அயோட்டிக் வேல்வ் சுருங்கினத்துக்கு இந்த டாவி ப்ரொசீஜர் பண்றோம். ரெண்டாவது பேஸ் மேக்கருக்கு இந்த லீட்லெஸ் பேஸ் மேக்கர் வித்தவுட் வயர் மூலயமா இது ரெண்டையுமே பொருத்தி ஆப்ரேஷன் இல்லாம நம்ம இதை சக்ஸஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் இப்போ அவங்களுக்கு அதில் இப்போ பண்ணி ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் மேலே ஆகுது. இன்னும் அதுக்கப்புறம் மயக்கம் எதுவுமே வராமல் நல்லா நடந்துட்டு இருக்காங்க. இது வாங்குறதும் ஒரு சிம்டம். அந்த மூச்சு வாங்குறதும் பார்த்தீங்கன்னா இந்த அயோட்டிக் வேல்வ் வந்து சுருங்கி இருக்கிறதுனால மூச்சு வாங்குறதும் அதிகமாக இருக்குது. ஸோ இது 2 பிரச்சனையுமே சால்வ் பண்ணோன்னே அவங்க இந்த மூச்சு வாங்குறதும் இல்லை, அடுத்தது மயக்கம் வர்றதும் இல்லை. டாக்டர் மதன் மோகன், கார்டியாலஜிஸ்ட், மலர் ஹாஸ்பிட்டல், சென்னை. இன்னைக்கு அவங்களுக்கு 75 வயசு அம்மா. அவங்களுக்கு 2 விஷயங்கள். ஒன்று, மயக்கம் வந்துட்டே இருந்தது, அடிக்கடி கீழே விழுந்துட்டு இருந்தாங்க. ரெண்டாவது, மூச்சு வாங்கிட்டே இருந்தது. இது 2 இதுக்குமே டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வேல்வு சுருக்கம், அயோட்டிக் வேல்வ் சுருக்கமா இருந்தது. இன்னொன்று பல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக்னு, அது பல்ஸ் வந்து சீரா வராம இருந்தது. இந்த 2 பிரச்சனையுமே நம்ம வந்து ஆப்ரேஷனே இல்லாம இன்னைக்கு 2 ப்ரொசீஜர் அவங்களுக்கு மயக்க மருந்து இல்லாம ஆப்ரேஷன் இல்லாம நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்னு டாவிங்கிறது அயோட்டிக் வேல்வ் பொறுத்துறது, இன்னொன்னு பேஸ் மேக்கர், லீட் இல்லாத ஒரு பேஸ் மேக்கர், லீட்லெஸ் பேஸ் மேக்கர்னு பேரு. ஸோ இது 2மே வித்தவுட் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க 2 நாள்ல வீட்டுக்கு போறது ரொம்ப சுலபமா இருந்தது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஓல்டு ஏஜ்ல எல்லாருமே பயப்படுறது ஆப்ரேஷனுக்கு. ஸோ இது இல்லாம நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய பூம்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து அவங்களும் மனசுல அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த 2 ப்ரொசீஜருமே வித்தவுட் சர்ஜரி பண்ணி 2 நாள்ல வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. இது வந்து நம்ம முதல் முறையாக இந்தியாவிலே நம்ம ஃபர்ஸ்டா இந்த 2 ப்ரொசீஜரையுமே அம்மாவுக்கு பண்ணியிருக்கிறது இது முதல் முறையா இருக்கும். ஒவ்வொரு நாள் சேர்த்து கம்பைன் பண்ணி